ரயில் நிலையங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்கும் வகையில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த பள்ளி மாணவர்கள் பேரணி நடத்தினர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களை தூய்மைப்படுத்தும் பணியில் கடந்த 2 வாரமாக ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் பொதுமக்களிடம் ரயில்வே நிலையங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே பள்ளி மாணவர்கள் வெள்ளிக்கிழமையன்று பேரணி நடத்தினர். சுத்தம் சுகாதாரம் குறித்து எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தி ரயில் நிலையத்தில் வலம் வந்த மாணவர்கள் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை அளித்தனர். இது குறித்து சென்னை கோட்ட ரயில்வே உதவி மேலாளர் மோகன்ராஜா கூறுகையில், பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இதுபோன்ற பேரணிகள் நடப்பதாகவும் ரயில் நிலையங்களில் குப்பைகள் போட்டால் அபராதம் விதிக்க சட்டம் உள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. சாப்பிட்ற பொருளாகட்டும் ஆர் வேஸ்ட் ப்ராடக்ட்டை வந்துட்டு குப்பை தொட்டியில தான் போயிட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இத்தகைய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஃபைன் போடுறது வந்துட்டு இருக்கு, ஏற்கனவே இருக்கு. அதையும் வந்துட்டு நாங்க ஹேண்ட்பில்ஸ் அண்ட் நோட்டீசஸ் வந்துட்டு பல்வேறு இடத்துல ஒட்ட போறோம். நீங்க இதை மீறினா ஃபைன் போடப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாரம் நாங்கள் கிளீன்லினஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நிறைய பேர் அசிங்கம் பண்றாங்க, எச்ச துப்புறாங்க, குப்பை போடுறாங்க தரையில. இதனால சுற்றுப்புறமும் பாதிக்குது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து குப்பை போடாதீங்க, எச்ச துப்பாதீங்க, அசிங்கம் பண்ணாதீங்க, எல்லாத்துக்கும் டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்க. உங்க வீடு எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனையும் இது பண்ணுங்க. இந்நிகழ்ச்சியை ஒட்டி சுற்றுச்சூழல் குறித்த கண்காட்சியும் விழிப்புணர்வு நாடகங்களும் நடைபெற்றன.